ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கோமாளி சிவாங்கி அவங்க செஞ்ச சைவ கயிறு கட்டி கோலா உருண்டை வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூவை அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போ நம்ம வாழைப்பூ வந்துட்டு பொரியல் செய்யும்பொழுதும் இந்த மாதிரி வந்து மோர் கலந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்திங்கன்னா வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். நீ 1/4 மூடி தேங்காய், 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. பொட்டுக்கடலை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இந்த கோலா உருண்டையோட பாண்டிங்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து லாஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி தேவையான அளவு வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டுக்கடலை தவிர பாக்கி பொருட்களான தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். கூட போய் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பையும் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு மஞ்சத்தூளும் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த வாழைப்பூ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி தண்ணியிலேருந்து வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்த இந்த தேங்காய் அதெல்லாமே வந்து ரெடியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த வாழைப்பூவில் தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா கையை வச்சு நல்லா வந்துட்டு புளிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வந்துட்டு இந்தளவுக்கு புளிஞ்சு வாழைப்பூவை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதையும் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கோலா உருண்டை உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா. ஸோ அதனால் தண்ணியை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு விப்பரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாகவும் இருக்கணும், அதே நேரம் மசிஞ்சும் இருக்கணும். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இந்த விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு எந்த பாதத்துக்கு வருதோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த பொட்டுக்கல்லை பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அளவு நான் செஞ்ச இந்த உருண்டைக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், உப்பு நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மீதமுள்ள பொட்டுக்கடலை மாவையும் இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோலா உருண்டையிலேருந்து சின்ன சின்ன பால்ஸை ரெடி பண்ணி நம்ம அதில் போட்டுடலாம். போட்ட உடனே வந்துட்டு கரண்டி வச்சு நம்ம கிளற வேணாம். ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரட்டி விடலாம். லேசாக மெதுவாக பிரட்டி விட்டிங்க அப்படின்னா கோலா உருண்டை கண்டிப்பாக வந்து அடியில் ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய சைவ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.